சமீமா எங்க போற? ஏய், நடுராத்திரில எங்க போயிருக்க? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் பேய் மாதிரி பாக்குற? வா வந்து படு. வாடி, போ உள்ள. அட்டை தம்பி, சமீமா பேய் பிடிச்ச மாதிரி என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டா. எந்திரிச்சு பாக்கிறதுக்குள்ள அவளை காணோம். எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அவளை எங்க போய் தேடுவேன். அதனால உனக்கு உடனே போன் பண்ணி வர சொன்னேன். கவலைப்படாதீங்க, என் கூட வாங்க. மாமா வாங்க வாங்க. சலீம், உட்காருங்க. என்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல மாமா, இவங்க பொண்ணு ராத்திரியில சடனா எந்திரிச்சு வெளியே போயிட்டா. தடுக்க போன இவங்கள பேய் பிடிச்ச மாதிரி பயங்கரமா தள்ளி விட்டுட்டு அவ எங்கேயோ போயிட்டா. அவனால் ஏவப்பட்ட பெண்ணொருத்தி அவளை அழைத்து செல்வாள். இன்னைக்கு பௌர்ணமி தானே? ஆமா. யா அல்லாஹ், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
உங்க பொண்ணு போயிருக்க இடம் எனக்கு தெரியும். நான் அழைச்சிட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சலீம் மட்டும் இருக்கட்டும். தம்பி, ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. சமீபா தான் என் உயிர். அந்த உயிரை விட்டு இந்த உடல் வராது. தைரியமா போயிட்டு வாங்க. யாராருக்கோ இறைவன் அதனால நிறைய செஞ்சிருக்கேன். என் தங்கச்சி மகனுக்கு மட்டும் செய்ய மாட்டேனா என்ன? நீங்க தைரியமா போங்க. இப்படி உட்கார் சலீம். இந்த தாயத்தை கட்டிக்க. இந்த ஃபாதர் லூயிஸ் உனக்கு நல்லா தெரியும்ல? தெரியும் மாமா. அவரை பார்க்கும் போதெல்லாம் உங்களதான் விசாரிப்பாரு. ஃபாதர் லூயிஸ் கிட்ட போய் நான் உன்னை அனுப்பி வச்சதா சொல்லு. அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை அப்படியே செய். மாமா, சமீபாக்கு ஏதாவது ஆயிடுமா? ஒண்ணும் கவலைப்படாத. அவ தீய சக்தியின் பிடியில சிக்கி இருக்கா. சமீமா மறுபடியும் கிடைப்பாளா? அல்லாஹ் பேர்ல நம்பிக்கை வை. ஒண்ணும் கவலைப்படாத. அல்லாஹ்வுடைய அருளாக எல்லாம் நல்லபடியா நடக்கும். பரிபூர்ணமாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செய்யும் எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும் அதை இறைவன் ஒருபோதும் ஒதுக்கி வைக்க மாட்டான். அதே சமயம் தீய செயல்கள் புரிபவர்கள் யாராக இருந்தாலும் அதே தீய செயலால் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். நீ உடனடியா புறப்படு. உனக்காக சில வேலைகள் நான் செய்ய வேண்டியது. சரி மாமா, வரேன். ஃபாதர் வந்தோடனே அவர் முன்னாடி எல்லாம் விளக்கமா சொல்றேன். ஸ்தோத்திரம் ஃபாதர். வாங்க ஃபாதர். நீங்க இவ்வளவு நாளும் எனக்கு அடிக்கடி போன் பண்ணி சில சந்தேகம் கேட்பீங்களே, அதுக்கெல்லாம் சரியான விளக்கம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. முறையா பரிகாரம் பண்ணா விடுவு கிடைச்சிடும். அதை சொல்லத்தான் உங்களை நான் இங்க வர சொன்னேன். ஆமா, கர்த்தருடைய கிருபையால எல்லாத்துக்கும் ஒரு விடுவு காலம் ஏற்பட போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க தம்பி. வணக்கம் ஃபாதர். மாமா உங்களை சந்திக்க சொன்னாரு. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய சொன்னாரு. அதுக்காக தான் வந்திருக்கேன். உங்க மாமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் விளக்கமா விவரமா சொன்னார். நீங்க உடனே செய்ய வேண்டியது என்னன்னா, போற வழியெல்லாம் உங்க புனித சின்னத்தை போட்டுக்கிட்டே போங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வீட்டை விட்டு 2 பொண்ணுங்களும் வெளியே வருவாங்க. அவங்க வர்ற வழியில இடையில எங்கேயும் போகாதபடி நீங்க பிளாக் பண்ணாதான் அவங்க 2 பேரும் நாங்க நினைச்சிருக்க இடத்துக்கு போக முடியும். அங்க அந்த தீசத்தை அழிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கிறோம். நீங்க கொஞ்சம் கூட லேட் பண்ணாம உடனே புறப்பட்டு போய் நான் சொன்ன வேலையை பாருங்க. ஐயா அவங்க கூட வருவார். சரிங்க ஃபாதர். வணக்கம். வா, நான் உன்னை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். சொர்க்கத்தின் வாசலுக்கே உன்னை கூட்டிட்டு போறேன். நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை நீ கேட்ப. அது எனக்கு நல்லா தெரியும். அவரே வந்து உன்னை கூப்பிட்டாலும் சொல்லுவார். இல்ல யாராவது ஒரு பொண்ணு அனுப்பிச்சு உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாலும் சொல்லுவார். உனக்காக அப்படி யாராவது வந்து கூப்பிட்டாங்கன்னா நான் தயவு செஞ்சு மறுக்காம அவங்க கூட போயிடு. அல்லாஹு அக்பர்.
என்னாச்சு? இங்க எப்படி? அதுவும்
ஒண்ணும் இல்லைங்க சும்மாதான் இங்க வந்தோம். இவங்க அன்னைக்கு கார்ல டிராப் பண்ண வந்தீங்க, அதுக்கு நன்றி சொல்ல வந்தேன்.